கோல்ட்ரிப் மருந்து விவகாரம் தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம். சோலமன், எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய பிரதேச மாநிலத்துல இந்த கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் 20 பேர் உயிரிழந்த விவகாரத்துல முக்கியமான அந்த மருந்து தயாரித்த ரங்கநாதன் என்பவரை கோடம்பாக்கத்துல வைத்து மத்திய பிரதேச போலீசார் கைது செய்து அழைத்து சென்ற இந்த நிலையில இந்த இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கை கையில் எடுத்து தற்போது விசாரணையில சோதனை மற்றும் விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய அந்த ரங்கநாதன் அவர்தான் இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்துல இந்த கோல்ட்ரிப் என்ற மருந்தை தயாரித்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில அவரது வீடான இந்த கோடம்பாக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய அவரது அபார்ட்மெண்ட் வீட்டுல இந்த சோதனையானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிஆர்பிஎஃப் உதவியுடன் தான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மொத்தம் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டுக்குள் சென்று தற்போது சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். இதே போலத்தான் காஞ்சிபுரம் சுங்குவா சத்திரத்துல இருக்கக்கூடிய அவரது அந்த அலுவலகம், அந்த அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாகத்தான் இந்த மருந்து தொடர்பான அலுவலகம் மற்றும் அதனோட அதிகாரிகள் வீடுகளிலும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய இந்த தேனாம்பேட்டையில டிஎம்எஸ்ல ஒர்க் செய்த அந்த உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையோட இணை இயக்குநராக பணியாற்றிய இந்த கார்த்திகேயன் என்பவரது வீட்டிலும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அவரது வீடானது அண்ணா நகர்ல அமைந்திருக்கிறது. அவரது வீட்டிலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 சிஆர்பிஎஃப் உதவியுடன் 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக இவர் பல மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள்ல இந்த கோல்ட்ரிப் மருந்து விற்பனை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இதுல ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா அல்லது அதிக அளவிலான பணத்தை பெற்று ஏதேனும் இந்த மருந்து வெளிநாடுக்கு சப்ளை ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள்ல அமலாக்கத்தினர் இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாக ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணத்துல அடிப்படையில தான் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய அதன் உரிமையாளர், அந்த கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த அந்த உரிமையாளரோட வீடு மற்றும் அலுவலகத்துல சோதனை நிகழ்த்தப்படுகிறது. சோதனை நிறைவுக்கு பின்னரே தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா, எந்தெந்த மாநிலங்கள்ல இது போன்று சப்ளை செய்திருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோலமன். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.